ராமர் என்ன சொல்றாருன்னா, உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ராமருடைய அப்பா அம்மா தசரதன் கோசலை மாதிரியே இருக்கீங்களாம். அதனாலதான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அதேதான் இல்ல சீதா? ஆமாம். நல்ல வேலை, எப்படியோ நம்பிட்டாங்க. மா, ராமர் சீதையா வந்திருக்கிறது சஞ்சீவும் அபியும் தான். எப்படி சொல்ற? நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்து ஒரு கணிப்புல தான் சொல்றேன். இங்க எல்லாரும் இருக்காங்க, சஞ்சீவ மட்டும் காணோம் பத்தியா? ஆமாண்டி, ஆனா அத வச்சு எப்படி சொல்ல முடியும்? அவன் ரூம்ல இருந்தானா? இப்ப பாரு. சுவாமி, டைம் வேஸ்ட் பண்ணாம வந்த விஷயத்த சொல்லுங்க. ஒரு நிமிஷம். என்ன மகளே? ஒண்ணும் இல்ல சாமி, பரிகாரம் சொல்றப்போ சஞ்சீவ் இருந்தா நல்லா இருக்கும். நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா சாமி பரிகாரம் சொல்லட்டும். சரியா சொன்ன ஸ்ரீஜா. சஞ்சீவ் ரூம்ல தான் இருக்கான், நீ போய் கூட்டிட்டு வா. மகளே, அதெல்லாம் தேவையில்லை. பெற்றோர்கள் இருப்பதே சிறப்பு, பிள்ளைகள் அவசியமில்லை. சரி சாமி. பாத்தியாமா, சஞ்சீவ கூப்பிட சொன்னா சாமி ஏன் பதட்டமாகுது? ஏன்னா இந்த சாமி தான் சஞ்சீவ். இரு, இப்பவே இவங்க 2 பேரையும் சீதா கிட்ட மாட்டி விடுறேன். இருமா, அவசரப்படாத. அவங்க மாட்டினா நாமளும் சேர்ந்துதான் மாட்டுவோம். மறந்துட்டியா? சரி, இப்ப என்ன பண்றது? அவங்கள மாட்டி விடக்கூடாது, இந்த இடத்தை விட்டு விரட்டி விடணும். இங்க பாரு, பொறுமையா இருமா. முதல்ல என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இந்த நிச்சயம் ஒன்றாக நடக்கலாமா வேண்டாமா என்று அந்த நாராயணனே சொல்லட்டும். சிகப்பு வெள்ளை பூக்களை காகிதத்தில் மடித்து சாமியின் முன்பு போடுவோம். வெள்ளை பூக்கள் வந்தால் நிச்சயத்தை நடத்துங்கள். சிகப்பு பூக்கள் வந்தால் இளையவனின் நிச்சயத்தை தவிர்ப்பதுதான் நல்லது. சூப்பர் சாமி. இருங்க, நானே பூ மடிக்கிறேன். வாங்க சாமி, வாங்க பூஜை ரூமுக்கு வாங்க. வாங்க எல்லாரும், வாங்க வாங்க. வாசிதா, உன் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு காகிதத்தை எடுங்கள். அதில் வரும் பூவே இறைவனின் ஆணை. அதை செய், சுபிக்ஷம் உண்டாகும். சரி சாமி. ஸ்ரீஜா, அவ பூ எடுத்துட்டா நிச்சயம் நின்னுடும். ஏதாவது பண்ணு. இரு இரு.
அம்மா, காளி சித்தப்பா 2 பேப்பர்லயும் சிவப்பு பூ தான் வச்சிருக்காரு. ஓ, இந்த பிளானுக்குலாம் இவன் தான் மாஸ்டர் பிரெயினா? எனக்கு வர கோபம். அம்மா, கோவப்படாத. யாருக்கும் தெரியாம பேப்பர்ல வெள்ளப்பூ மடிச்சு எடுத்துருவா. சரி, ஓகே. சாமி, பூவை முடிச்சிட்டேன். இப்போ என்ன சாமி பண்ணோம்? அதை சாமி படத்துக்கு முன்பு போடுங்கள். எடுத்துட்டு வந்தியா? இந்தா. ஐயோ அத்தை! ஐயோ அத்தை! பாத்தி எடுக்க கூடாது. புடவை நேரம் விளக்குல பட்டிருக்கோம் அத்தை. இப்ப பாருங்க, சாரில நேரம் 10 இருக்கும். பாத்தி எடுங்க. அதான் சாமியை சொல்லிடுச்சே, நிச்சயத்தை ஒண்ணு நடத்தலான்னு. நடத்திடுவோம். ஐயோ, முறைக்கிறானே. அக்கா, ஒரு தடவை தானே வெள்ளைப்பூ விழுந்திருக்கு. சாமிக்கு கலர் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். வேணா பெஸ்ட் ஆஃப் 3 வச்சுக்கோமா? வச்சுக்கலாமே. வச்சுக்கலாமா? என்ன இவ வாழ்க்கையில இவளே மண்ணலி போட்டுக்கிறா? ஒன்னும் புரியலையே. ஸ்ரீஜா, என்னடி பண்ற? பேசாம நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருமா. அதான் ஸ்ரீஜாவே சொல்லுதுலக்கா. இன்னும் 2 தடவை போட்டு பார்க்கலாமா? என்ன சாமி சொல்றீங்க? உங்க விருப்பப்படியே செய்யலாம். அத்தை, நிச்சயத்தை எப்ப நடத்தணும்னு நாம மட்டும் முடிவு பண்ண சரியா? வேற யார் முடிவு பண்ணோம்? அனு ஃபேமிலி இருந்தா தானே நல்லா இருக்கும். நம்ம பாட்டுக்கு அவங்கள கேட்காம இப்படி டேட்டை மாத்திக்கிட்டே இருந்தா நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஸ்ரீஜா சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். ஏன்பா, அனுக்கு ஃபோன் பண்ணி ஃபேமிலியோட வீட்டுக்கு வர சொல்லு. சரிப்பா. அக்கா வந்தா கண்டிப்பா மாட்டிப்போம் சஞ்சீவ். இரு இரு, கொஞ்சம் பொறுங்கள். ஆண்டவன் கட்டளையில் ஐயம் வேண்டாம். நிச்சயத்தை தாராளமாக நடத்துங்கள். சரிங்க சாமி, நீங்க சொல்ற மாதிரி நடத்திடலாம். அப்போ நாங்க வரோம்மா. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கோம். வந்தது சஞ்சீவ் அபிதானே, நம்ம மட்டும் கண்டுபிடிக்கல, சஞ்சீவ் கண்டிப்பா உன் நிச்சயத்தை நிறுத்திருப்பான். ஆமாமா, நம்ம உஷாரா இருந்ததால தான் தப்பிச்சோம். இல்லனா கஷ்டம்தான். சரி சரி, இந்த விஷயத்தை பார்ட்னருக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சொல்லுங்க பார்ட்னர். நீ சொன்ன மாதிரி நடந்துருச்சு.
நிச்சயத்தை நிறுத்த சஞ்சீவ் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன சொல்றீங்க பார்ட்னர்? அபிக்கு சஞ்சீவ் வீடு வரைக்கும் போற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? சஞ்சீவ் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். 2 நிச்சயமும் ஒன்னா நடக்கணும்னா நாம உஷாரா இருக்கணும். நான் இப்பவும் சொல்றேன், சஞ்சீவை நம்ம எதிர்க்கிறது வேஸ்ட். 2 கல்யாணத்தையும் ஒன்னா பண்றதை விட தனித்தனியா பண்றத பெஸ்ட். நீங்க சொல்றத நாங்க கேட்க மாட்டோம்னு தெரிஞ்சும் எதுக்கு அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, என்னமோ பண்ணி தொலைங்க. எக்காரணத்து கொண்டும் சஞ்சீவ் ஜெயிச்சிடக்கூடாது. அத நாங்க பாத்துக்கிறோம். ம். என்ன சொன்னா? நமக்கே குல்லா போட பாக்குறாமா. 2 கல்யாணத்தையும் தனித்தனியா நடத்தணுமா? எங்க சுத்தினாலும் அவ பிரச்சனையில தான் அவ குறியா இருக்கா. முதல்ல சஞ்சீவ் பிரச்சனையை முடிப்போம். அதுக்கப்புறமா இவ பிரச்சனைக்கு வரலாம். கஷ்டப்பட்டு போட்ட பிளானு இப்படி கடைசியில சொதப்பிடுச்சே. என்ன சொதப்பிடுச்சு? நீ ஒழுங்கா 2துலயும் சிகப்பு பூ வச்சிருந்திருக்கலாம்ல. அதை விட்டு வெள்ளப்பூ வச்சுட்டு பேசுற பேச்ச பாரு. மாப்பிள, எனக்கு சிவப்பு பூ வச்ச மாதிரி தான் ஞாபகத்துல இருக்கு. மாமா, சும்மா ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லாத. சிகப்பு பூ வச்சிருந்தா எப்படி வெள்ளையா மாறும்? அதுதான் மாப்பிள எனக்கு புரியல. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன வீட்ல தேட போறாங்க. நீ போ டெய்லர், நாங்க பாத்துக்கிறோம். சஞ்சீவ், சொல்லு டெய்லர். கண்டிப்பா நிச்சயம் நின்னுடும்ல? கண்டிப்பா நிக்கும், நீ கவலைப்படாத. நிச்சயத்தை நிறுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ பயப்படாம போமா, நாங்க பாத்துக்கிறோம். சரி, நான் வரேன். மாமா, டெய்லர் கேட்ட உடனே நிச்சயத்தை நிறுத்துறோம்னு சொல்லிட்டோம். எப்படி நிறுத்த போறோம்? மாமா, பயமா இருக்கு, ஒண்ணுமே புரியல. நீ பாயில் டால் பண்ண, நிச்சயம் நின்றும். பால் டாயிலா? ஐயோ, இந்த ஊர்ல விவசாயம் பார்த்து பார்த்து இந்த பூச்சி மருந்து பால் டாயில் ஞாபகமாவே வருது. நீ பாயாசம் பண்ணு, நிச்சயம் நின்றும். லூசா மாமா நீ? பாயாசம் பண்ண எப்படி மாமா நிச்சயதார்த்தம் நிக்கும்? நான் சொல்றது கேளு. இந்த நிச்சயத்துல உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடி நடி. சரி சரி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால இன்னைக்கு வீட்ல எல்லாருக்கும் பாயாசம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்லு. மாமா, எனக்கு தான் பாயாசம் பண்ணவே தெரியாதே மாமா. ஐயோ, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? உனக்கு செய்ய தெரியாதுன்னு எனக்கு தெரியாதா? கடையில வாங்கிக்கலாம்டா. சரி, நீ கான்செப்ட மட்டும் ஃபாலோ பண்ணு, சரியா? ஓகே. இந்த குறுக்கு கேள்விலாம் கேட்க கூடாது, அப்புறம் மாமா மறந்துடுவேன்டா. சரி மாமா, சொல்லு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதே ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு, ஒரே ஒரு ஐடியா தான். அப்புறம் இதுவும் மறந்து போச்சு, நாம எதுவுமே பண்ண முடியாது. சொல்லு மாமா. எங்க விட்ட? பாயாசத்துல விட்ட. பாயாசம். நீ பாயாசம் பண்றேன்னு சொல்லு, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அந்த பாயாசத்துல நாம பேதி மாத்திரையை கலந்துடலாம். அதை குடிச்சா வயிற்று கலக்குமே மாமா. ஏன்டா படுத்துற? அதுக்கு தானே கலக்குறோம். ஓ, நீ என்ன பண்ற? நான் ஃபர்ஸ்ட் டைம் வச்ச பாயாசம், இத ஸ்ரீஜா தான் டேஸ்ட் பண்ணணும்னு அவகிட்ட குடு. எப்படியும் உன் மேல இருக்கிற ஆசையில அந்த லூசு வாங்கி கடக்கு மடக்குன்னு குடிச்சிருவா. மாமா சாரி மாமா, ஒரு சின்ன டவுட்டு. கேட்டு தொலை. நான் பாயசம் பண்ணா வீட்டுல இருக்கிற எல்லாரும் குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸ்ரீஜா குடிச்ச உடனே மத்தவங்களும் குடிப்பாங்க.
எல்லாருக்கும் வயித்த கலக்கிடாதா? குட் கொஸ்டின். ஆம். நாம கலக்கிற மாத்திரை உடனே வயித்த கலக்கும். ஸ்ரீஜா குடிச்ச உடனே வயித்த கலக்கி பாத்ரூமுக்கு ஓடுவா. ஆ, இத பார்த்த மத்தவங்க நீ பண்ண பாயாசத்தினாலதான் அவளுக்கு வயிறு கலக்கிருச்சுன்னு யாருமே குடிக்க மாட்டாங்க. அப்புறம் ஸ்ரீஜாவுக்கு பேதி பிடிங்கி பெட் ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு போயிருவா. இன்னைக்கு ஈவினிங் நிச்சயதார்த்தம். பேதியோட எப்படி வந்து கலந்துக்க முடியும்? முடியாதுல்ல. கரெக்ட் மாமா. இதே காரணமா வச்சு உன்னோட நிச்சயத்தை நிறுத்திட்டு உங்க அண்ணன் நிச்சயத்தை நடத்திடலாம். எப்படி மாமா ஆ. சூப்பர் மாமா. நீ வா, சீக்கிரம் போய் ஐடியாவை நம்ம உடனே செயல்படுத்துவோம். தெய்வானே, தெய்வானே, இதோ வரேங்க. ஆட்டோ வந்தாச்சு. என்ன எல்லாம் ரெடியா? ரெடிங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அனு ரெடியா? இதோ கிளம்பிட்டு இருக்காங்க. எங்க அனு? அப்பா நான் ரெடிப்பா. வாமா, வா 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 வா. வெரி குட் வெரி குட். என்னமா கிளம்பலாமா? வா வா வா. ஏங்க சொல்லு தேவனே. அபியும் கூட்டு போலாங்க.